அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருப்படிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி. முதல் விஷயம், இந்த சாலையில் போகும்போது, நடந்து போகும்போது நிறைய பேர் பைக்கு ஸ்டாண்ட் போடாமல் போவாங்க. சரி, பைக் ஸ்டாண்ட் போட்டுகிட்டே வண்டி ஓட்டுவாங்க, ஸ்டாண்ட் எடுக்காமல் போவாங்க. இப்போ ஹோண்டா பைக்லாம் அந்த ஸ்டாண்ட் கீழே இருந்தாலே அது ஸ்டார்ட் ஆகாது. அது ரெண்டாவது விஷயம். இந்த பழைய பைக்கில் நம்ம சில கார் கதவை சரியாக மூட மாட்டாங்க. நம்ம நண்பர்கள் என்னென்னா அப்படியே தவிச்சு போயிடுவாங்க. அவன் ஆக்சிடெண்ட் ஆகிடும், எப்பா ஸ்டாண்டு எடுக்காமல் போகிறப்பா கத்துவாங்க. அவன் என்னவோ கேஷுவலாக கொசு கடிச்ச மாதிரி தட்டி விட்டு போகிற மாதிரி அவன் அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு கூட சொல்ல மாட்டான். அது மாதிரி நிறைய பேர் புடவையோ சுடிதார் துப்பட்டாவோ டோருக்கு வெளியில் இருக்கும், டோர் சரியாக மூடிருக்க மாட்டாங்க. உடனே ரொம்ப வேகமாக போய் டோர் சரியாக சத்தலன்னு சொல்லுவான். நான் மாறுபட்ட கருத்து உண்டு எனக்கு, உங்களுக்கு வேறு ஒரு கருத்து இருக்கலாம். என்னோடய கருத்து என்னென்னா, அது அவனோட அஜாக்கிரதை. இவன் ஒரு உயிரை காக்கிற விஷயத்த கூட ஒரு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு சொன்னால், அவன் உயிரோடு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவன் பொண்டாட்டி உட்காந்துருக்க இடத்துலையோ, அவன் குழந்தைங்க உட்காந்துருக்க இடத்துலையோ டோர் சரியாக லாக் ஆகாமல் அவன் வண்டி ஓட்டுறானா, அப்போ அவனால் அந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? இதே போல் ஒரு ஒரு வாகனத்தை ஓட்ட போகிறான், அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ஓட்டணும், அது தெரியல அவனுக்கு அப்படின்னு சொன்னால் அவனால் என்ன பிரயோஜனம் இந்த நாட்டுக்கு? நிறைய பேர் ஹெல்மெட் போடுவாங்க, ஸ்ட்ராப் போடாமல் ஹெல்மெட் போட்டு போவாங்க. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல பார்த்தேன், போலீஸ் நிற்கிறாங்கன்னா டக்குன்னு ஹெல்மெட் போய் மாட்டேங்குது. ஏதோ அண்டா கவுத்துற மாதிரி கவுத்துக்கிட்டான். அவனுக்கு தெரியல அது அவனுடைய பாதுகாப்புக்காக யாருக்கும் ரெண்டு உயிரில் ரெண்டு மண்டை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஸோ இதில் நான் சொல்கிறது என்னென்னா, இது போல் அடுத்தவன் தப்பு பண்ணும்போது, அடுத்தவன் தெரியாமல் தப்பு பண்ணுறான் தெரிஞ்சு பண்ணுறான்ற ஒரு இடத்துல நீங்கள் அதை கடந்து போயிடுங்க. நீங்கள் கூச்சல் போட்டு கத்தி எப்போ அவங்க உயிர் போயிடுன்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். இது மனிதாபிமானம் இல்லையான்னு சொன்னால் மனிதாபிமானம் தான். ஆனால் அது போல் யாரெல்லாம் கூச்சல் போடக்கூடிய, தானாக வழியை போய் உதவி பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்களோ, என்னோடய வகுப்பில் கூட ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். டக்குன்னு இப்படி ஒருத்தர் எடுக்கிறார், எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் கமாண்டோவை மறக்க முடியாது. அது என்னென்னா அது நம்ம செவ்வேலில் ஒரு தம்பி தான் அவனை எழுப்பினாப்புல. என்னென்னா இதெல்லாம் நம்மளுடைய கப் ஆஃப் டீ இல்லை. செவ்வேலுக்கு வகுப்புக்கு வந்திருக்காரு, கமாண்டாவும் வகுப்புக்கு வந்திருக்காரு. அவனை எழுப்புறதுல அவன் மாட்டிப்பானா. அவன் பணம் கொடுத்து அவனுக்கே கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பணம் கொடுத்ததுக்கு மேலே தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் அவன் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? அப்போ இதுதான் நீங்கள் ஒரு ஸ்டாண்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த கமாண்டோ இஸ் எ வெரி குட் பர்சன், சர்வ்டு ஃபார் அவர் இந்தியன் நேஷன். அதனால் இது ஒரு பொதுவான ஒரு வாதமாக முன் வைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போய் தூங்குறது, முழிக்க வேண்டிய இடத்துல தூங்குறது, சுய உணர்வு இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் போகிறது, அதே போல் கார் கதவை மூடாமல் போகிறது, சீட் பெல்ட் போடாமல் போகிறது, ஹெல்மெட்டுக்கு வார் போடாமல் போகிறது, இதெல்லாம் அயோக்கியத்தின் உச்சக்கட்டம். அப்படி எவனாவது பண்ணுறான்னா அவனை தயவுசெய்து பாதுகாக்காதீர்கள். அவனா இருப்பதை விட சாவதே மேல். ரெண்டாவது விஷயம், இது ஒரு முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்த விஷயத்தினால சொல்கிறேன். என்னுடைய தாத்தா நீரை ஆற்றில் பார்த்தார். என்னுடைய அப்பா நீரை குளத்தில் பார்த்தார். நான் நீரை கிணற்றில் பார்த்தேன். என்னுடைய மகனும் இன்று வாட்டர் பாட்டிலில் பார்க்குறாங்க அதே நீரை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ நான் இருக்கிறது ஒரு பஞ்சாயத்து, ஒரு குக்கிராமம் அப்படின்றனால நான் பார்க்குறேன். எங்கேயாவது தண்ணியில் ஓவர்ஃப்ளோ ஆகுது, வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா எவனும் போய் நிறுத்ததில்லை, தெரு விளக்குகள் யாரும் ஆஃப் பண்ணுறதில்லை. ஏன்னா அது பஞ்சாயத்து கிளர்க்கு இப்போ அந்த மோட்டர்மேனோட கடமைன்ற மாதிரி தான். இங்கே இல்லை, எல்லா ஊர்லேயுமே இப்படி தான் இருக்காங்க. தண்ணி லீக் ஆனால் என்ன, நம்ம ஊர் தான் தண்ணி நிறைய இருக்குன்ற ஒரு திமிர் தான். இப்போ தண்ணி தொட்டி இருக்குது, கீழே குடம் வச்சுருப்பாங்க, தண்ணி நிரம்பி வழியும், அதை மூட மாட்டாங்க. அங்கே யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு வேலை முடிச்சுட்டு அது ரொம்பட்டும் அப்புறம் எடுத்துக்கலான்ற மாதிரி எண்ணத்தோடு இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, தண்ணீர் என்கின்ற ஒரு தண்ணீர் தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் தான்.
இப்போ எந்த பெட்ரோல் டேங்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலை கொண்டு போகிற எந்த பெட்ரோல் டேங்கருமே வந்து பெட்ரோலை சிந்தி நீங்கள் பார்க்க முடியாது. டீசலை கொண்டு போகக்கூடிய டீசல் டேங்கர் லாரிஸில் டீசல் சிந்தி நீங்கள் பார்க்க முடியாது. எல்பிஜி கேஸ் கொண்டு போகிறாங்களா, கேஸ் லீக் ஆகி நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இல்லை பார்க்க முடியாது. வேறேன்னு வந்து தண்ணியை வந்து லாரியில் எடுத்து போகிறாங்களா, அது சிந்திக்கிட்டே ரோட்டெலாம் கொட்டிகிட்டு போகும். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் நீரை விட கேஸும், நீரை விட ஆயிலும், இந்த டீசலும் பெட்ரோலும் வந்து விலை உயர்ந்தது, விலை மதிப்பில்லாத நினச்சிட்ருக்கான். ஆனால் ஒரு காலம் வரும், அவன் பெட்ரோலையோ டீசலையோ தாகத்தை தணிக்க குடிக்க முடியாது, கேஸை வந்து உள்வாங்கி உயிர் வாழலாம் முடியாது அப்படின்றது வந்து என்றைக்கு புரியுதோ அப்போ அவங்ககிட்ட வந்து தண்ணியை வந்து சொட்டு சொட்டாக தான் பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் வந்து அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. யாருக்கு ஏற்படும்? இப்போ நான் இருக்கேன்னா என் பையன் பொண்ணு அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பேரன் பேத்திகள் அப்படின்னா நம்முடைய வம்சாவளிகளுக்கு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்ன்றதை புரிஞ்சுங்க. எந்த அளவுக்கு தண்ணீரை நீங்கள் சேமிக்கிறீர்களோ அந்தளவுக்கு உயர்வீர்கள். குறிப்பாக நீங்கள் வந்து அது எல்லா இடத்துலையுமே அமல்படுத்தலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு வீட்டில் அவசியம் வேணும். நம்பர் 2, வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுருக்கீங்களா, அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், செடிகளுக்கு ஊற்றலாம், குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே வந்து ட்ரெயினில் போகிறது தவறு. அப்புறம் வந்து பல் விளக்கும்போது டேப்பை திறந்துட்டு தண்ணி பாட்டு போகும், ஒரு வாய் கொப்பளிப்போம், அடுத்த ஒரு வாய்க்குள்ளே அதுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி போயிடும். இப்படி பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். வெள்ளிக்கிழமை அதுவும் நான் சொல்கிறேன், பெரிய பாவம் அது. அந்த பாவத்தை மட்டும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. தண்ணீரை நீங்கள் சேகரிக்கிறீங்க, தண்ணீர் கொடுத்த அறிவை மக்களுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல் விளைவை இந்த சமுதாயத்துக்குள்ளே ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில லட்சம் பேருக்கு அந்த எண்ணத்தை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லோருமே தண்ணியை கேரி பண்ணுங்கள். போகிற இடத்துல தண்ணி குடிக்காதீங்க. போகிற இடத்துல எது கொடுத்தாலும் வாங்கி கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி ஹேபிட் வேணாம். தண்ணீர் மட்டும் எந்த இடத்துலையும் வந்து யார் வீட்லையுமே போய் குடிக்காதீங்க. தண்ணீரை கேரி பண்ணுற, கையில் கொண்டு போகிற பழக்கம் வந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் தண்ணீரோட முக்கியத்துவம் உணர்ந்த மனிதராக நான் நினச்சிப்பேன். தண்ணீரை கேரி பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுங்க. ஸோ ரொம்ப இது வந்து எனக்கு ஏன்னா பெயின்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் தண்ணி வேஸ்ட் ஆகிற அதெல்லாம் பார்க்கும்போது. 3வது வந்து இன்றைக்கி ஆம்பூர் கீழாம்பூர் போய் பரமகல்யாணி பார்க்க போனேன். நான் ஒரு நேற்று டெத்து நடந்த ஒரு இடத்து வரைக்கும் போயிருந்ததுனால இன்றைக்கி போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயாரை பார்க்க போனேன். இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்ததில்லை, நான் கேள்விப்பட்டது உண்டு. கிணறு இருப்பது தெரியும். அப்புறம் இன்றைக்கி நல்ல நாள் அதுமா, ஏன்னா கிணத்துல தானே அந்த தாயார் வந்தாங்க. அந்த கிணத்தையும் வழிபாடு செய்துட்டு அந்த அக்ரகார வழியாக போய் அந்த பெருமாள் கோயிலில் தாயார் நின்றுட்டுருந்தாங்க. பார்த்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சி. நான் பாட்டு கேஷுவலாக இருந்தேன். என் மனைவி, என்னுடைய மகள், எங்கள் அம்மா, அப்புறம் உறவினர் பையன், மொத்தம் 6 பேர் போயிருந்தோம். திடீர்னு நான் சாமி கும்பிட்டு நான் விபூதிலாம் வாங்கலை, இப்படி திரும்ப அண்ணா இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சகர் ஒரு ரோஜா மாலை கொடுத்து ஒரு விபூதி கொடுத்து ஒரு விஷ் பண்ணி அனுப்பிச்சார். பக்கத்தில் பார்த்தா, சார் இப்போல்லாம் யூடியூப்லேயே வரதில்லை போட்டுருக்கு. ஆமாம்மா வரதில்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கே பழைய குற்றாலத்தான் இருக்கீங்கன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பழைய குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலத்தில் இருக்க தென்காசி இருக்க வரைக்கும் அந்த அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் யூடியூப்பில் வரதில்லை போட்டிருக்கு அப்படின்னா அவங்க டிவியை மீன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூபர் ரெகுலராக பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, அந்த பரமகல்யாணி தாயாரை வந்து பார்க்கும்போது சாமானியனாக போனேன். அவங்க அந்த ரோஜா மாலை அந்த பட்டர் அந்த பிராமணர் வந்து கூப்பிட்டு கொடுத்தபோது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முகம் தெரியாத இடம், எனக்கு கீழாம்பல் எனக்கு யாரும் தெரியாது. அந்த இடத்துல நமக்கு வந்து இது வரணுன்றது அந்த தாயார் எழுதியிருக்காங்கன்னும் போது அது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சதான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த புண்ணியம் எல்லாருக்கும் போகட்டும். அண்ட் 4வது வந்து வகுப்புன்னு சொல்லும்போது ஆண்டாள் வாஸ்து அகாடமி வந்து 2 விஷயத்துக்காக அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒன்று, என்னுடைய நண்பர்கள் அவங்க பெட்டராக வரணும். அதில் குறிப்பாக மனோகருக்கு நான் வாக்கு கொடுத்தேன். எனக்கு அவர் கூட சில மனஸ்தாபங்கள்லாம் இருந்திருந்தாலும் அவர் வந்து என் கூட வேலை பார்த்துருக்கனால என்னோடய வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அவங்க டீமை சேர்ந்த அவங்க தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு 10-11 பேர் வயசானவங்க எல்லாம் ஒன்றா வெளியில் போனபோது என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நின்ன ஒரு ஆள். ஸோ அந்த நன்றிக்கடனுக்காக நான் தான் ஒரு 1.5 வருஷமாக கிளாஸ் எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சமூக மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் 2 கிளாஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது.
அதை நான் தான் ஐடியா சொன்னேன். இது வாஸ்து தனியாகவும் சைக்காலஜி தனியாகவும் மணி ஒர்க் ஷாப் தனியாகவும் ஆக்கிடுங்க. லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு லெவல் 1ல் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, லெவல் 2ல் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. லெவல் 1 வரவனுக்கு அது மட்டும் போதுன்னா போகட்டும். லெவல் 2 நான் வரேன், அப்புறம் வரேன், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னா அவன் வரும்போது வரட்டும். ஸோ ஏன்னா ஒரே ஆளாக 6 நாள் 7 நாள் கூட்டு சுற்றும் போது அவங்களோட பணி சுமை வந்து கூடுகின்றது, பணியும் கிடைக்கின்றதுன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். தே ஹவ் அக்செப்டடு. ஸோ அந்த வகையில் 31ஆம் தேதி 30, 31, 1, 2 சென்னையில் வந்து லெவல் 1 கிளாஸு என்னோடய அலுவலகத்தில் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி அதை ஏசியில் 2 ஏசி போட்டு பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 13, 14, 14, 15 அந்த L2 கிளாஸ் வந்து ஜூன் மாதம் தென்காசியில் வச்சு நடக்க இருக்கின்றது. நீங்கள் அதில் பங்கு பெறுறதுல என்ன ஒரு விஷயம்னா, வாஸ்து வந்து நான் பேசப்படலை, அது கற்றுக் கொடுக்க போகிறது மனோகர் நம்பர் 1, நம்பர் 2 கோவிந்தன், நம்பர் 3 வந்து இவங்க 2 பேரும் தான் ரோல் ப்ளே பண்ணுறது. சப்போர்ட்டிங் ரோல் வந்து சாய் சிவா, ரகு, அனந்த், இவங்க 3 பேர் சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இவங்க ஆஸ் அ டீம் இவங்க பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விஷயம், பர்சனல் விஷயம் என்னென்னா, எனக்கு அன்னதானம் போடுறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு வந்து ஒரு டீம் உருவானதாக அது நடக்கும். அவங்களுக்கு என்னென்னா ஒரு தொழில் கற்றுக்குறாங்க, அதை வாஸ்து தொழிலாக பண்ண போகிறாங்களா இல்லை வாஸ்து வந்து தன்னோட சுய முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்றது அவங்களுடைய கப் ஆஃப் டீ. பட்டு எனக்கு பெரிய பொதுநலம் அப்படின்னா ஆள் வேணும் அன்னதானத்துக்கு. ஒரு அப்போ அப்படின்போது அதில் என் சுயநலம் என்னென்னா, நம்ம டீம் வந்து ஒரு கட்டமைக்கிறேன், ஆண்டாள் பக்தர்கள் பெறவே ஒரு விரிவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் என் கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க 9840394600 98 403 94 600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கூடிய விரைவில் தில்லை காளி ஆரம்பிக்க போகிறோம், சிதம்பரத்தில் அன்னதானம். அதே போல் உத்தரகோச மங்கையிலையும் அன்னதானம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீ வரும் நாட்களில் வரும் வாரங்களில் நிறைய அன்னதானத்தை குறித்த தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு வேளை சாப்பாடு தான் அந்த கோயிலில் நம்ம குழு சார்பாக இருக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய ஆசை. எல்லோருமே ஒன்றுபடுவோம், ஒரு வலிமையான தமிழகத்தை கட்டமைப்போம். இது ஒரு ஜெனரலான விஷயம். இன்றைக்கி நான் பேசுகின்ற விஷயம் வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயம். அதோட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயம் நடந்ததுனால என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றது தான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்பர் 1, எலெக்ஷனில் நிற்கிறேன், பஞ்சாயத்து எலெக்ஷன். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், பஞ்சாயத்து எலெக்ஷன் என்பது வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், கட்சி சார்பு இல்லாத எலெக்ஷன். ஆனாலும் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எந்த கட்சின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நான் சுயேட்சா ஜெயிச்சேன். எல்லாருமே சுயேட்சா தான் ஜெயிப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி சார்பு உள்ள நிலையை எடுப்பவர்கள் தான், கட்சியில் இருப்பவங்க தான் வந்து சுயேட்சா போட்டி போடுவாங்க. ஏதோ ஒரு சிம்பிள், பல்பு, லாந்திரலுக்குன்னு ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டி போடுவாங்க. அப்போ நான் வந்து ஒரு இடத்துல போட்டி போடும்போது ஏடிஎம்கே சார்பாக ஒருத்தர், டிஎம்கே சார்பாக ஒருத்தர், ஏடிஎம்கே சார்பாக 9 கவுன்சிலர், டிஎம்கே சார்பாக 9 கவுன்சிலர். ஆனால் அது வந்து சுயேட்சை எலெக்ஷன் தான் அது. பட் ஆனால் அப்படி தான் கட்சி ரீதியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் இருக்கக்கூடிய இடம் வந்து அப்போ அந்த கொலப்பாக்கன்னு ஒரு பஞ்சாயத்து 200 கோடி ரூபா புழங்குற இடம். அது இப்போ இந்த குற்றாலம் இந்த பக்கம்லாம் அந்த கிராமங்கள், ராமநாதபுரம், கன்னியாகுமரிலாம் வந்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் என்ன வருமானம் வரும்னு தெரியாது. ஆனால் சென்னை அவுட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த அப்ரூவல், ட்ராயிங் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் அப்படிங்கிற எப்படி கேட்பாங்க, லஞ்சம் கேட்பாங்கன்னா, கிச்சன் எவ்வளோ கிச்சன், 5 கிச்சன் 10 கிச்சன், ஒரு கிச்சனுக்கு 50,000 1 லட்சம் கேட்பாங்க. வாய் பூசாமல் கேட்பாங்க. பெட்ரோல் பங்க் போட போகிறீங்களா, ஐயோ வெடிச்சிச்சுன்னா எங்கள் மக்களுக்கு பாதிப்பு வரும், அவனுக்கு பயமுறுத்தி, அதாவது பணத்தை பறிப்பதற்கு அந்த பயமுறுத்தி தான் வந்து அந்த பணத்தை வாங்குவாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் உடந்தை அதை வச்சு அரசியல்வாதிகளும் கொள்ளை லாபம் சம்பாதிச்சிட்ருப்பாங்க. அதுபோல் பணம் கொழிக்கிற ஒரு பஞ்சாயத்து போரூர், அதாவது சென்னையோடைய என்ன சொல்கிறது, ஒரு சென்னை மாநகராட்சி முடிகிற இடத்துல இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு நான் 2006 எலெக்ஷன் நின்னப்போ தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி தைரியமாக நின்று அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பட் நான் அந்த எலெக்ஷனில் நான் வந்து ஜெயிச்சிருந்தேன்னா என் லைஃப் வந்து ஒரு அரசியல்வாதியாகவே போயிருக்கோம். அப்புறம் வந்து மேபி துணைத் தலைவராக இருப்பேன், தலைவராக இருப்பேன். அப்புறம் வந்து ஒன்றிய கவுன்சிலராக இருக்கலாம், மாவட்ட கவுன்சிலராக இருக்கலாம்,
டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்கலாம், இல்லை யூனியன் சேர்மனாக இருக்கலாம், இல்லை எம்எல்ஏவாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், ஊனோஸ். ஆனால் அது நல்ல வேலை அதெல்லாம் நடக்கலை, தமிழ்நாடு தப்பிச்சது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு நான் எலெக்ஷனில் தோக்க போய் என் வாழ்க்கை வந்து தடம் மாறி வேறு தளத்துக்கு போச்சு. அந்த தோல்வி தான் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க பெரிய வெற்றிக்கு முதல் பிள்ளையார் சொல்லி முதல் விஷயம். அது ஒரு நெகட்டிவான விஷயம் தோல்வி. நான் இப்போ கூட கிளாஸில் சொன்னேன், எப்படி எங்கே யாரெல்லாம் கனெக்ட் ஆனாங்க. ஒரு எலெக்ஷன் தோல்வியால், ஒரு எலெக்ஷனில் போட்டி போட்டதுனால நான் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயத்தை இந்த வகுப்பில் சொன்னேன். அது மேபி அது நேரம் வரும்போது நான் சொல்கிறேன். அது பொது வழியில் சொல்கிறது அவளுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா அதை இப்போ சில அரசியல்வாதிகள் இன்றைக்கும் திருச்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், பேரே சொல்லலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதில் சரியாக இருக்காது. அவர் தான் வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஆனால் அவர்கிட்ட நான் வந்து ஃப்ளைட்டில் பார்த்தப்போ ஒரு வாட்டி பேசுறது உண்டு. ஆனால் என்னுடைய வளர்ச்சியில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது. பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி பெருசாக போட்டது அவர் தான். ஆனால் இன்றைக்கி நான் பேசுறதில்லை, ஏன்னா அவருடைய அணி வேறு, அவருடைய அமைப்பு வேறு, என்னுடைய அணி அமைப்பு வேறு. பட் நம்ம அந்த எலெக்ஷனில் நான் தோற்றதுனால அந்த கிடைக்கக்கூடிய கனெக்டிவிட்டியில் ஒரு 100 பேர் நான் கடந்து போகிறேன்னா அந்த 100 பேரில் திருச்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் ஒருவர் மிகப்பெரிய ரோல் எனக்கு ப்ளே பண்ணியிருக்கார். ஸோ பாயிண்ட் என்னென்னா, அந்த தோல்வி வந்து நான் உற்று நோக்கும்போது அது வந்து வெற்றிக்கான தோல்வியாக நான் பார்க்குறேன். இது போல் தான் நீங்களும் பார்க்கணும். நம்பர் 2, நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டு, என்னோடய அம்மாவுக்கும் ஒரு 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 லேடி டீச்சர் படித்தவங்க, பட் டீச்சர்கிட்ட டியூஷன்லாம் எடுப்பாங்க. நான் ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டில் எங்கள் அம்மாவை திட்டாங்கன்னா நான் கோவம் வந்து திட்டுறேன், திரும்ப அதே வார்த்தை என்னை அவங்க திட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ குடிக்கிறதுலாம் கிடையாது, ஆனால் வந்து அவங்க கணவர் வந்ததுக்கப்புறம் என்ன குடிச்சிட்டு பேசுறியா அப்படின்னு கேட்டேன். நான் நினச்சி தான் அன்றைக்கி அந்த வீடை ஸ்மாஷ் டவுன் பண்ணியிருப்பேன், தரமட்டம் ஆக்கிக்கலாம். அந்த அளவுக்கு செல்வாக்கோட உச்சக்கட்டத்தில் இருந்து நான் அதான் அடிதடி, இந்த 1000 பேர்லாம் கூட்டு போய் காலி பண்ணிலாம் ஆள்லாம் ஒரு ஆள்லாம் தூக்கி பணம் வாங்கினதெல்லாம் உண்டு. அதெல்லாம் வேறு சொக்கலிங்கம், வேறு தளத்தில் இருந்தது, வேறு சம்பவம் அது. அந்த மாதிரி இடத்து டைமில் தான் என்னை வந்து ஒருத்தர் வந்து டீச் பண்ணுறாரு, ஒருத்தர் கார்னர் பண்ணுறாருன்னு போது நான் வந்து அவர்கிட்ட நான் சண்டை போடல. அது ரொம்ப கிண்டலாக கேலியாக பேசி, ஐயா நான் குடும்ப கட்டுக்காரங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இனிமேல் இந்த தப்பு பண்ணலையா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருங்கள் எப்படி என் பொண்டாட்டி திட்டுட்டு எப்படி கிண்டல் பண்ணிருக்கான் அந்த ஆள், ஒருத்தன் கூட ரோட்டில் கேட்க மாட்டீங்களான்னு சொன்னேன். அது ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் ஒரு ஒரு படித்தவனாக நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் செய்த தவறை யோசிச்சபோது, எங்கள் அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பெண்மணியை போய் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு எனக்கு யாரும் எனக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கல. நான் அதுக்கான ஆள் கிடையாது. நம்பர் 2 வந்து நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னும்போது நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ இந்த இடம் வந்து நம்ம வளர்ந்துட்டோம், இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருந்தோன்னா இது சரியாக இருக்காது. அப்போ இது போல் ஸ்ட்ரீட் ஃபைட்டு, இந்த ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி தான் நம்ம லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு ஒரு உந்துதலை கொடுத்தது வந்து அந்த ஃபைட் தான். அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் பேசுறதில்லை பெருசாக. தப்பு என்னோட அதாவது தப்பு டெக்னிக்கலாக பார்த்தா அந்த அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த என்னோடய தொகுதிக்கு நான் அந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ அந்த சண்டை தான் வந்து என்னை வேறு நல்ல முடிவு எடுக்க வைத்தது. வேறு ஒரு நல்ல வீட்டுக்கு போனேன், வாடகை வீட்டுக்கு. இன்றைக்கி அந்த வீட்டில் தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த வீடை வாங்கிக்கன்னு சொல்லி இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஒரே ப்ரெஷர் போட்டிருக்காரு. சரி, சந்தர்ப்பங்கள் வந்துன்னா கரெக்டாக அமைஞ்சதுன்னா வாங்கலாம். எங்கள் இனிமேல் மெட்ராஸில் வேலை கிடையாது. ஸோ வீடு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்றது என் பசங்களோட என்னோடய வாதம். எங்கள் அம்மா என் ஒய்ஃப் அதை வாங்கணும்னு சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் அந்த வீடு வந்தோடனே தான் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கூப்பிட்டு, அவர் வந்து எங்கள் கம்யூனிட்டிலே நான் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தான். அப்போ நீப்பா மேலே ஆஃபீஸுக்கு எடுத்துக்கோ அவரை சொல்லி அந்த மேலே ஆஃபீஸ் எனக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வாடகை. கடந்த ஒரு 6 வருடங்களாக எனக்கு வாடகை கிடையாது. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து என்னோடய நண்பர்கள் தான், எங்கள் டீம்மேட்ஸ் சரஸ்வதி மேடம், சாலமன் சொல்லிட்டு அவங்களாம் வாடகை தராங்க. ஆனால் எனக்கு வாடகை கிடையாது. அவரோட கம்பெனியில் 50% ஷேர் கொடுத்து டைரக்டர் ஆக்கி ஒரு பெருமைமிக்க ஒரு லைஃப். அது ஒரு பெரிய கதை. சொக்கலிங்கம் இதெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு போனோன்னா ஸ்கைஸ் லிமிட். அது வந்து 2000 கோடி 3000 கோடி ரூபாய் உள்ள இன்றைக்கி மதிப்பிடத்தக்க நிறுவனங்களை உருவாக்கின இடம் அது. டெமினாஸு, சதர்லேண்ட் குளோபல், அப்புறம் குரூப் எம்ன்ற கம்பெனி, டெக்னிப் எல்லாம் வந்து அந்த பில்டிங்கில் ஆரம்பித்த கம்பெனிஸ்.
அப்போ எனக்கும் வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்த பிறகு பெரிய ஏற்றம் இருந்தது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் நான் போட்ட சண்டை தான். அந்த சண்டை தான் வந்து எனக்கு இடம் மாற்ற வைக்கின்றது. நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இது வந்து கிட்டத்தட்ட மீன் மார்க்கெட்டாகவே இருக்குது இந்த ஊர். நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க, 1 கார் 2 கார் 3 கார் வச்சுருக்கான். நம்ம உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம், ப்ராப்பராக வந்து ஆடிட் பண்ணப்பட்ட கணக்கு வழக்கில் என்கிட்ட இருக்கிறது. ஆனால் இவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம ஆகிட்டோன்னா கண் திருஷ்டி வந்து இருந்ததுன்னா யாரும் அதை காப்பாற்ற முடியாத ஒரு உணர்வில் என்னை வெளில போக வச்சுது. ஸோ 2வது தப்பும் எனக்கு நல்லா தான் மாறின்றது. 3வது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு சம்பவம் என்னென்னா வந்து எனக்கு முதல்ல கோவம் இருந்தது, இப்போ நான் மறந்துட்டேன். ஒருத்தங்க நான் உதவி பண்ணுறேன், அந்த உதவி வந்து மிகப்பெரிய உதவி. அதாவது நன்றி மறப்பது இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ஹியூமன் டெண்டன்சியாக போயிடுச்சு. அதாவது மனிதனுடைய மிகப்பெரிய தவிர்க்க முடியாத குணாதிசயமாக மாறிடுச்சு. அந்த நன்றி மறந்தப்புறம் சண்டை போடுறது வந்து அதுக்கப்புறம் அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது, அதை வேலிடேட் பண்ணுறது, அதுதான் அவங்க ஸ்டாண்ட் தான் சரின்றதுக்கெலாம் வாதம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் உருவாகிட்டாங்க. இன்றைக்கி எல்லாரோட லைஃப்லையும் இருப்பாங்க. நம்ம அது போகிற இடத்துல வாதம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அது போல் சூழ்நிலைகள் வரும்போது நம்ம பேசாமல் வாய மூடிக்கிட்டு நேரம் வரும்போது அதை நம்ம சொல்லிக் கூட காமிக்க வேணாம். ஆனால் நம்ம ஒரு வேலை பார்ப்போம்ல, அந்த வேலை வந்து அவங்களுக்கு இப்போ நாளைக்கே வந்து நம்ம நன்றி கெட்டவங்க நம்மகிட்ட வேலைக்கு வருவாங்க, ஒரு ஹெல்ப்புக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம முதல்ல விட்டதை வந்து அந்த இடத்துல நம்ம பண்ணும்போது அந்த வலி ஏற்படும் பார்த்திங்களா, நன்றி கெட்டவங்களுக்கு. அந்த வலி தான் அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதுபோல் ஒரு சம்பவம் வந்து ஒருத்தங்க நான் உதவி பண்ணுறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய உதவி பண்ணுறேன். ரேஷன் அரிசி கடத்திட்டாங்க, ரேஷன் அரிசி விற்றாங்கன்னு சொல்லிட்டு நான் 1 பைசா வாங்கலை. கடவுள் பொதுவாக சொல்கிறேன், நான் எத்தனை கோடியோ நான் கொடுக்குறேன், நாங்கள் 3 பேர் செத்து போய்டுவோம், சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல இடத்துல நான் 1 பைசா வாங்கலை. நான் ஆக்சுவலாக அவங்க வந்து ரேஷன் அரிசி கடத்தலைன்ற நம்பிக்கையில் தான், அவங்க விற்கலைன்ற நம்பிக்கையில் தான் நான் இன்வால்வ் ஆனேன். பட் அவங்க விற்றுந்தா கூட நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஏன்னா இட்ஸ் லைக் மை ஓன் சிஸ்டர். பட்டு அந்த எல்லா கேஸும் முடிஞ்சு அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையில் அங்கே விற்றது ரேஷன் அரிசி தான், அது வந்து ஃபோர்ஜ்லாம் பண்ணல. அவங்க அந்த ஆலையிலேருந்து வாங்கும்போதே அதை வந்து பாலிஷ் பண்ணி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க நோயிங்களையோ அண்ணவங்களையோ அதை விற்றுருக்காங்கன்றது வந்து ப்ரூவன். பட்டு நான் அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி காப்பாற்றினா நாங்கள் 3 பேர் சூசைட் பண்ண தவிர வேறு வழியே இல்லைன்னு சொன்ன இடத்துல 10 பைசா வாங்காமல் ஒரு டிஜிபி வரைக்கும் கொண்டு போய், ஏன்னா அந்த ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, அந்த டைமில் அந்த பவர் இருந்தது, அந்த டைமில் உதவி பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி இருந்தார், ஹெல்ப் பண்ணி காப்பாற்றியாச்சு. ஆனால் ஒரு திரும்ப பதிலுக்கு இதுக்காக இல்லை, ஜென்ரலாக ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு வேன் அவங்கள்ட்ட வந்து வாங்குகிறேன், ஒரு டெம்போ ட்ராவலர் வேன். அந்த வேன் வாங்கும்போது மேபி என் மிஸ்டேக்காக இருக்கலாம். நான் நினச்சிட்டேன் உட்காந்து பேசும்போது அன்னபூர்னால அது ஒரு 5 lakhsன்னு சொல்லி நினச்சிட்டேன். நான் பேசுகிறேன், நான் என்னுடைய மெமரிக்கு நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், அவங்களும் ஆமோதிச்சதாக நான் நம்புகிறேன். ஆனால் அதை பேஸ் பண்ணி அந்த வேனையும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டாய்லெட்டு, பெட்டு இதெல்லாம் போட்டு, சீட்ஸ்லாம் போட்டு, டிவி எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு அவங்க டேரெக்டாக அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க. வண்டி என்ஓசி பண்ணணும். சேலத்தில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கார், ஆர்டிஓ ஆஃபீஸு, ஆர்டிஓ திருச்சி பெரம்பலூர்லாம் அவர் தான் ஹெட். அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்கும்போது சில டீட்டெயில் கேட்குறாங்க. அப்போ என்ஓசி கேட்கும்போது இவங்கள்ட்ட நான் கேட்குறேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சார் இந்த வண்டிக்கு வந்து 7,75,000 நீங்கள் இது இருக்குது சார் வண்டியோட விலை, நீங்கள் அதை பே பண்ணால் நான் என்ஓசி வாங்கி கொடுத்துருவேன், பேங்க் லோனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த வண்டியோட விலையே 2 லட்சம், ஆக்சுவலாக வந்து 5 லட்சம் தான் நம்ம பேசினேன். இல்லை சார் பேசல, 7,75,000 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. சரி எனக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிடுச்சு. அந்த நபர் வந்து அந்த பணத்தை வந்து திரும்ப அதையே சொன்னோன்னே எனக்காக ஏதாவது கம்மி பண்ணிப்பீங்களான்னு கேட்கும்போது, இல்லை சார் இது வந்து நான் பேங்க்கு கட்ட வேண்டியது. அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, மேபி ஒரு 200-300 கோடி ரூபா சொத்து இருக்கும். அவங்க சொத்து இருக்குன்றதுக்காக நமக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணப்போ நான் பணத்துக்கெலாம் ஆசைப்பட்டு நான் பண்ணலை, என் சிஸ்டர் பாதிக்கப்படுறாங்க நான் பண்ணேன். ஆனால் ஒரு சாதாரண ஒரு பேச்சம்பழத்துக்கு போகாத ஒரு வண்டியை
7,25,000 நீங்கள் சொல்கிறீங்க, தப்பு என்னோட தான், நான் பே பண்ணிடுறேன். ஏன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சு. நான் வேணான்னு சொன்னால் எனக்கு ஒரு அட்வான்ஸ் ஏதோ ஒரு 2 lakhஸோ 5 lakhஸோ பே பண்ணியிருந்தேன், ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு. அதோடு போனால் போட்டோன்னு நான் விட்டுருக்கலாம். ஆனால் நான் வந்து திருநெல்வேலி மண், நான் தாமிரபரணி தண்ணி குடிச்சுவேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைன்ற கெட்ட பேரோ, இன்னொருத்தவங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதை காப்பாற்றுனால அவங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டுன்னு ஒரு கெட்ட பேர் என் வாயிலாக என் மண்ணுக்கு ஏற்படக்கூடாது. அதனால் நீங்கள் கொங்கு மக்கள் எப்படி வேணால் இருப்பீங்க, ஆனால் திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு சொல் தான், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுன்றது நல்லா தெரிஞ்ச மக்கள். அதனால் நான் பணத்தை கொடுத்துறேன்னு பணத்தை கொடுத்து எடுத்துட்டேன். அந்த கதை நான் ரிப்பீட் பண்ண நினைக்காதீங்க. அந்த வேன் வந்தது, ஆக்சுவலாக கரூரில் தான் அந்த வேனை வந்து என்னை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. யாரோட ஃப்ரெண்டோட வண்டியில் வந்து அந்த வேனில் ஏறிட்டேன். அன்றைக்கி பௌர்ணமி, நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கே போகிறேன்னு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து குளித்துறையில் வண்டி ஓரமாக எடுத்துகிட்டு அந்த பிச்சைக்காரன் படத்தில் கிளைமேக்ஸில் குளிப்பான் இல்லையா, வண்டியிலே குளிக்கிறதுலாம் பெரிய ஒரு ஹாப்பினஸ். அது குளித்து நல்லா சோப் போட்டு குளிக்கிறது அபூர்வம். அன்றைக்கி சோப்புலாம் போட்டு குளித்து ஒரு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலு. அந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போனேன் அன்றைக்கி. ஆனால் குளித்தலில் தான் அன்றைக்கி வண்டியை போட்டு குளித்தேன். பட்டு அதுக்கப்புறம் வந்து அதே வண்டியில் தான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு போகிறேன். அந்த அந்த இடத்துல நான் இந்த இடத்துல அந்த வேனோட விலை 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடையாது. அது வந்து ஒரு கண்டமான வேன். அது இன்ஃபேக்ட் வந்து ஊட்டிக்கெலாம் கொண்டு போய்ட்டு அது பிரேக் ஃபெயிலியர். எப்படியோ அந்த டைமில் உமாபதினு ஒரு டிரைவர் இருந்தார் எனக்கு. அவன் நான் கேட்குறேன், வண்டியில் ஸ்மோக் வருது, நான் தான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன், பின்னாடி ஃபுல் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க, ஸ்மோக் வருதுன்னு அவன் எதுவுமே பேசலை. கீழே வந்து சொல்கிறான், சார் மேலே வந்து பிரேக் பிடிக்கல சார், ஒரு மாதிரி நீராவி ஸ்மெல் வரும் அது. ஏன்னா ஏற்கனவே 2-3 வாட்டி நான் வந்து டெம்போவில் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் ரோட்டில் வந்து வரும்போது பிரேக் பிடிக்காமல் போய் மோதின சம்பவங்களை ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். வண்டியோட, மரத்தோட, கல்லோட மோதின சம்பவத்தை. அதனால் சரி இந்த வண்டியை வச்சு நம்ம எங்கே சுற்றுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பிரேக்லாம் கீழே வந்து பார்த்தா எல்லாம் பக்கமாக இருந்தது. அப்போ கரெக்டாக வந்து ஒரு இடம் வாங்க வந்தப்போ ஒருத்தர் வந்து இந்த வண்டி வேணும்னார். அந்த வண்டி கொடுக்க போய் தான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் நான் ஏமாற்றப்படுறேன். அந்த ஏமாற்றப்படுறதுனால தான் வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய உலகம், எனக்கு வந்து வேறு லெவலுக்கான ஒரு உலகத்துக்கு நான் போனேன். இன்ஃபேக்ட் வந்து நான்லாம் வந்து நான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை ஏமாத்தின பரிபூர்ணமாக ஏமாத்தின அந்த மனித தெய்வத்துக்கு தான் இருக்கணும். அவர் ஒரு டாக்டர் படித்தவர். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து நான் ஒரு சென்னையிலே வந்து இல்லை திருநெல்வேலியே ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு காலேஜ் ஆரம்பித்து ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தேன்னா, யூனிவர்சிட்டி கட்டமைச்சேன்னா அதில் வந்து அவருக்கு மார்பளவு செலவு வச்சு அவர் மரியாதை செலுத்தணும்னு வச்சுருக்கேன். அவர் ஒரு இஸ்லாமியர்களில் வந்து எனக்கு ஒரு 100 பேர் தெரியுன்னா 2 பேர் தான் ஃப்ராடை நான் கடந்து வந்திருக்கேன். ஒருத்தன் கூட இருந்து குழி பறிச்சவன், இன்னொருத்தர் இவர் பேசுகிறதெல்லாம் உம்ரான்னு பேசுவார், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே பேசுகிறேன், நியாயமாக பேசுகிறேன், அப்படியே அந்த துபாய் ஷேக் உடையிலே இருப்பார். ஆனால் துபாய் ஷேக்குக்கும் இவருக்குன்னு வித்தியாசம்னா அவங்க உண்மையானவங்க, இவர் உண்மைக்கு நேர் எதிரும் மாறானவர், பணத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடியவர். பட் அவரை நான் திட்டுறதுக்காக இந்த விஷயம் கிடையாது. ஆனால் அவரை என்னை ஏமாற்ற போய் தான், சொக்கலிங்கம் நீ 51 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை டுபாக்கூர் வாழ்க்கை, வேஸ்ட் வாழ்க்கை, உன் லெவல் வேறு, உனக்கு வேறு தளம் இருக்கின்றதுன்ற ஒரு உணர்வை, ஒரு என்லைன்மெண்ட்டை கொடுத்தவர் வந்து அவர் தான். அவர் லைட் ஹவுஸ் எனக்கு, என்னுடைய சாமி, குலசாமி, என் தெய்வம் எனக்கு. அந்த இடத்துல அவர் அந்த வண்டியை வாங்கி நண்பர் ஒருத்தர் தான் அவருக்கு பேங்க் ட்ரான்சாக்ட் பண்ணார், நான் அவருக்கு கொடுக்குறேன், அந்த நண்பர் அவருக்கு விற்கிறாரு. ஸோ நான் டேரெக்டாக விற்கல. ஸோ அந்த வண்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ரிச்சான லைஃப்பும் பெரிய ரீச்சும் கிடச்சிது. ஸோ அப்போ 3வது விஷயம் வந்து அந்த ஏமாற்றப்பட்ட இடம் வந்து அந்த ஒரு 2 லட்ச ரூபா பெறாத ஒரு கைலாங்கடைக்கு போகிற வண்டியை எனக்கு 8 லட்ச ரூபாய்க்கு விற்று அதுக்கு ஒரு பணம் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி, ஆக்சுவலாக அந்த செலவு என்ன பணம் செலவு பண்ணால் அதே ஆக்சுவலாக 8 + 12 lakhs செலவாச்சு. 20 lakhsக்கு அந்த வண்டியை அந்த தம்பி சேல் பண்ணுறாப்புல, இன்பிட்வீன் மீடியேட்டராக இருந்தவர் பண்ணி தான் அந்த இடம் வந்து டிரான்சாக்ட் பண்ணுறாங்க. அந்த இடம் தப்பான இடம். அந்த தப்பான இடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அதன் மூலமாக நான் என்ன விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், என்ன விஷயத்தை நான் செயல்படுத்தணுன்றது தான் இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கையோட ரீச்சு. ஸோ நான் இதோடைய இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ரொம்ப அற்புதமான வீடியோவை நான் நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் ஏமாற்றப்படுற இடங்களில் தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்றது தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். 2வது, கடவுள் ஏதோ ஒரு இடத்துல உங்களை தள்ளி விடுறாருன்னா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று அவங்கள அங்கே கீழே நின்று தாங்கி பிடிப்பார்,
இல்லை உங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பார் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழமொழி, ஒரு ஒரு ப்ரோவர்பு. அது 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 வந்து என் விஷயத்தில் நடந்தது. நான் ஏமாற்றப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே, நான் முதுகில் குத்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் மேலும் நாளைக்கு இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து கொஞ்சம் கூர்ந்து உங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஏமாற்றப்பட்ட இடத்துலையும், நீங்கள் முதுகில் குத்தப்பட்ட இடத்துலையும் உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்திருப்பார். இது வரைக்கும் அது நடக்கலாம், இனிமேல் நடக்க போகுதுன்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு தூங்க செல்லுங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மனுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை இதே இடத்துலேருந்து சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் விவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.